திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் நூலுக்கு ஒரு சின்னதா ஒரு விளக்கம் பார்க்கிறோம். அந்த நூலுக்கெல்லாம் நம்மளால விளக்கம் சொல்லவே முடியாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணிய தவம் அந்த நூல் வடிவில் வந்திருக்கு. ஏற்கனவே வடநூல்ல ஸ்காந்தம் அப்படின்னு பேசப்படக்கூடிய அந்த நூல் தமிழ்ல கந்த புராணம் அப்படிங்கக்கூடிய பெயர்ல வந்திருக்கு. கந்த புராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் அனுதினமும் அவர்கிட்ட போய் எல்லாரும் கேக்குறாங்க, நம்ம தமிழ் கந்த புராணம் வரணும், வடமொழியில இருக்கு அப்படின்னு சொல்லி அனைவரும் கேட்கிறாங்க. அவர் முருக கடவுள்கிட்ட, கந்தகோட்டை முருக கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பமாவே அதை செய்யறாரு. கந்தகோட்டம் அந்த குமரன் கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவுல சொல்லி, நீ கந்த புராணம் எழுதுப்பா அப்படின்னு அவர் சொல்றார். நேற்றுக்கு நம்ம இந்த கதைகளை முன்னுரையாக நம்ம பார்த்தோம். கந்த புராணம்னா எப்படி கந்தன் எப்படி அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கக்கூடியத ஒரு ஷார்ட்டா சொன்னேன். அது சொல்லணும்னா ஒரு கடல் அளவு ஒரு மலை அளவு அது மாதிரி நீல அகலம் காண முடியாத பரப்பு கொண்டது. அதை எவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதியும் நம்ம மக்களுடைய பொறுமை கருதியும் எவ்வளவு சீக்கிரம் சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். இப்ப எல்லாருமே அம்மா நீண்ட பதிவுனா நாங்க பார்க்க முடியாது, 5 நிமிடத்துல சொல்லுவீங்களா, 10 நிமிடத்துல சொல்லுவீங்களா, அந்த கதை நீங்க கேட்கவே வேண்டாம் குழந்தைங்களா அப்படின்னு வேணும். என்கிட்ட 5 நிமிட கதை சொல்லுங்க, 10 நிமிட கதை சொல்லுங்கன்னா அந்த 5 நிமிட 10 நிமிட கதை என்கிட்ட கேட்காது. நான் எம்பெருமானை எவ்வாறு உணர்ந்தனோ அந்த உணர்ந்த வண்ணம் நான் உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். நான் வேற எதுக்காக வேண்டிய 5 நிமிடம் பார்த்ததுல நீங்க என்னத்தை உணர்ந்துட முடியும்? இவனுடைய பரப்பளவு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது தெரியாம 5-10 நிமிடங்கள்ல மகாபாரதம் 1,20,000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை நீங்க பாத்திர முடியுமா? கந்த புராணம் 1,20,000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை நீங்க பாத்திர முடியுமா? இறைவன் ஏதோ ஒரு கருணை காரணமாக, ஏதோ ஒரு அருள் தன்மை காரணமாக நமக்கு இந்த பிறவி கொடுத்திருக்கலாம். நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அம்மா இந்த கந்த புராண வகுப்பு இலவசம், அப்புறம் இந்த வகுப்பு இலவசம் அப்படின்னு சொல்லி போடட்டுமாமா, இலவசமானு தான் நம்ம நடத்துறோம். இலவசம் எது இலவசம் குழந்தைங்களா? இறைவன் நம்மளை அரிது மானிடர் ஆதல் அரிது மானுடர் ஆயினும் குருடு செவிடு தேடு நீங்கி பிறத்தல் அரிது. தேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அரிது. அப்படி அறிவிலும் அரிதான அங்க அவயவங்கள் குறைவில்லாமல் குருடு செவிடு கேடு இல்லாமல் நம்மளை பிறக்க வைத்த அந்த இறைவன் நான் உனக்கு இலவசமா அந்த கண்ணு தந்திருக்கேன், இலவசமா நான் உனக்கு இந்த காது தந்திருக்கேன் நம்மகிட்ட சொல்றானா குழந்தைங்களா? நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏனைய உயிர்களை நம்ம பார்க்கிறோம். ஏனைய உயிர்களை பார்க்கும்போது அந்த உயிர்கள்ட்ட எவ்வளவோ குறை நிறைகளை பார்க்கிறோம். அவங்களெல்லாம் பார்த்து இந்த ஊனத்தை இறைவன் நமக்கு தரல இல்லாம் அப்படின்னு நம்ம நிறைவு பண்ணதில்ல. நாம் நாம் கற்ற கல்வியை, நாம் உணர்ந்த ஞானத்தை, நாம் அனுபவித்து கொண்ட சில அனுபவ விஷயங்களை நாம பதிவு பண்ணதற்கு நாம இலவசம் அப்படின்னு எப்படி குழந்தைங்களா நம்ம சொல்றது? அதனால என்னால இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை என்னால பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் கருணை அப்படிங்கிறதே ராமசுப்ரமணியர் சொல்வார் குழந்தைங்களா. கருணை என்பது இறைவன் ஜீவர்களிடம் காட்டும் ஒரு அருட்கொடை. அது மனிதனுக்கு ஒருபோதும் கருணை காட்ட இயலாது. அது நீலகலம் காண முடியாத பரப்பளவு கொண்டது கருணை என்பது. அதனால அது இறைவன் நீங்க ஒருத்தருக்கு நான் கருணை செய்தேன் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை உபயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு ராமர் சொல்லுவாங்க. அதனால சில வார்த்தைகளுக்கு சில பண்புகள் உண்டு. அந்த வார்த்தை பண்புகளை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா அந்த நம்ம இலவசம்னோ கருணைங்கிறதோ நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி மன்னிக்கிறது அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்பார் ராமர் சொல்லுவாங்க. மன்னித்தல், யாரை மன்னிப்பது? பேரண்ட நாயகன் நம்ம செய்யக்கூடிய நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை அவன் என்ன ஒரு கருணை பண்ண பாருங்க. புறந்தோல் போர்த்து எங்கும் முழுவதற்கு மொழி. இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஒரு இடத்துல காயம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காயம்பட்டு 2 நாள் நம்ம கவனிக்காம விட்டோம்னு சொன்னா அதுல அழுக்கும் புழுவும் மூடி சீல் ஓடிடும் குழந்தைங்களா, சீல் ஓடிடும். அப்ப எங்கும் புழு அழுக்கு மூடக்கூடியதுல புறந்தோல் போர்த்து வச்சிருக்கிறான் இறைவன்.
மணிவாசக பெருந்தகை அப்படிதான் சொல்றாரு. உச்ச கல்வியை நாம் கேட்ட உணர்ந்த ஞானத்தை நாம் கேட்ட அறிவை நம்ம பதிவு செஞ்சுட்டு போறோம். இப்ப யாரோ ஒரு பணக்காரன் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடர்கள் கேள்வின். பாடுபட்டு நீங்க தேடி வச்ச பணத்தை புதைச்சு லாக்கர்ல போட்டு வைக்கீங்க, அங்க போட்டு வைக்கீங்க, இங்க போட்டு வைக்கீங்க, ஏதோ வச்சிருங்க. ஒண்ணும் கேடுகட்ட மானிடர்கள் நீங்க கொஞ்சம் கேளுங்க. கூடு விட்டு ஆவிதான் போயினவன் யாரே அனுபவிப்பார் இந்த பணத்தை? உன் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா நீ யாருப்பா அந்த பணத்தை அனுபவிக்க போறான்? அப்படி கேட்கிறாங்க. கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பாடப்பட்டது. அது மிகுந்த பவித்திரமான ஒரு நூல். அந்த நூல்ல அவர் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய கருத்துக்களை மொத்தமாக சொல்லணும்னா நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. 10,145 பாடல் நமக்கு சொல்லவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, அடுத்த லைன்ல நீங்க எப்படியாவதுமா இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லிருங்கம்மா. பை போற போக்குல ஒவ்வொன்னா கூட்டிக்கிட்டே போறாங்க குழந்தைங்களாம். நீங்க எப்படியும் ஜஸ்டி கவசம் உலகனைத்தும் பேசப்படுகின்ற ஒரு பொருள். ஜஸ்டி கவசத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லிருங்கம்மா. சரி, அது வந்துருச்சா? இப்படி வந்துட்டே இருக்கு குழந்தைங்களா. இன்னைக்கு ஒரு ஆள் பிள்ளை சிறு விண்ணப்பம் பிள்ளை பெரு விண்ணப்பம்னு சொல்றீங்களாமா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறீங்களா? சரிப்பா, என்ன ஆயுள் உள்ள வரைக்கும் நல்லா உழைப்பங்க. அதுக்கான மனோபாவத்தை இறைவன் கொடுக்கட்டும். நீங்க அந்த அருள் அனுபவம் பெறக்கூடிய அளவிற்கு உங்க உடலையும் மனதையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடியது. இப்ப நம்ம கந்தபுராணம் பற்றி பேசுறோம். கந்தன் பிறப்பதற்கு முன்னாலேயே காமனையும் கண்ணழலால் காய்ந்தான் கண்டாய் அப்படின்னு சொல்லி, காமனை கடிந்த பிறகு கந்தன் பிறக்கிறான். அப்போ அந்த கந்தன் பிறப்பதற்கு அந்த கதைகளை பற்றிதான் சொல்லுது. எந்த சூழ்நிலையில் கந்தனுடைய அவதாரம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கக்கூடியதை விரிவாக்கம் பண்ணுகின்றது இந்த பகுதி. இதுல நீங்க இவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவுல கந்தன் நீ இந்த எழுது அப்படிங்கிறாரு. அவர் தினமும் 100 பாடலாக எழுதி கந்தனுடைய திருவடியில, குமரனுடைய திருவடியில வைக்கிறாரு. ஏதேனும் திருத்தம் இருந்தால் குமரனே திருத்தி வச்சிடறோம். அப்புறம் அதை எடுத்து அவர் ஆமா மறுநாளைக்கு திருச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் செய்யறாரு. அவன் அடி எடுத்து கொடுக்க இவர் எழுதினது. அவர் பாடல் முழுதும் எழுதி முடிச்சாரு. எழுதி முடிச்ச உடனே அந்த கால மரபு ஒரு பாடல் ஒரு புத்தகம் எழுதி முடிச்சா அதை அரங்கேற்றம் பண்ணணும். அதை புலவர்கள் அங்கீகாரம் பண்ணணும். நம்ம எதை எழுதணுமா நம்ம படிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த இவர் சொல்வார், நீட்டி முழக்குனா அது கவிதை, சுருக்கி எழுதுனா ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சோசோமி ஐயா சொல்வார். அது மாதிரி நம்ம நீட்டி முளைக்கிட்டு கவிதை என்றுதான், சுருக்கி படிச்சுட்டு புது கவிதை என்றுதான். அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல எதுவும் செய்ய முடியாது. நாம் கற்றதை, நாம் கேட்டதை, நாம் அனுபவித்ததை, நாம் உணர்ந்ததை எழுதினோம்னா பெரிய அறிஞர்கள் கூடிய சபையில் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எழுதினதை அவங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க. இன்றைக்கும் கூட எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் எவ்வளவு பாடல்கள் நிறை பாடல்களா இருந்தாலும் ஆழ்வார் பாடல்களை படிப்போம், நாயன்மார்கள் பாடல்களை படிப்போம், அருளாள பெருமக்கள் பாடல்களை படிப்போம். வேற எந்த பாடல்களையும் வேற யார் எழுதின பாடல்களையும் பிராமிய பாடல்கள் எதையுமே எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஆட்கள்லாம் இன்றும் இருக்கிறாங்க. அருளாளர்கள் பாடல்கள் அவர்களுடைய முத்திரை இருக்குது. இப்ப நீங்க இவரு படிக்கிறாரு அப்படின்னா அப்பர் சுவாமிகள் மாற்று சமயத்துக்கு போயிட்டு வந்துட்டார். தாய் மதம் திரும்பி வரார். சத்திமுற்றத்துல போய் அவர் பாடுறார், ஐயா எனக்கு எப்படியாவது உன்னுடைய சூழப்படையை என்னுடைய கையில் பொறித்து வை, அப்படின்னா நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், நீ என்னை அங்கீகாரம் பண்ணி கொண்டாய் அப்படின்னு அர்த்தம். அதனால என்னை தயவு செய்து ஏத்துக்கோ அப்படின்னு இறைவன் போய் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் என்ன விண்ணப்பம் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்து வை. சரிப்பா, அவர் இறைவன் கேட்கிறார், சரிப்பா பொறிச்சு வைக்கலன்னா மூவா முழிப்பொழி மூலம் கண்ட உனக்கு பழிவா சேருண்டா பாத்துக்கோ. யார சொல்றாரு? சிவத்தை சொல்றாரு. பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்து வை, எனக்கு சூழப்படையும் எப்ப எதுக்கு முன்னால கோவாய் முருகி அடுகிற, அதுவும் அவர் ஒரு லிமிட் சொல்றாரு, கால அளவு சொல்றாங்க. பாரு, நான் இன்னைக்கு வைக்கிறேன் நாளைக்கு அந்த ஏமாத்தோல் வைக்கிறாங்க. கோவாய் முருகி அடுகுறல் கூற்றம் குமைப்பதன்மம். கூற்றுவன் வந்தான்னா அவன் எந்த வேகத்துல வரான்னு சொல்ல முடியாது, எப்ப வரான்னு சொல்ல முடியாது. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ.
என்னைக்கு வாரம் போறேன்னு சொல்ல முடியாது. கோவாய் முடிகு அடுகுரல் கூற்றம் குமைப்பதன் முன் அவன் வருவதற்கு முன்னால பூவார் அடிச்சோரின் தலைமையில் பொறிச்சு சரிப்பா, பொறிச்சு வைக்கலன்னா மூவா முழுப்பழி மூவும் கண் உன் மேல பழி வந்து சேர்ந்துருண்டா பாத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த அளவிற்கு இறைவனோடு ஒரு நெருக்கமான அன்பும் புரிதலும் வைத்திருந்த அருளாளர் பெருமக்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்கின்றோம். அதனால அந்த மாதிரி பாடல்களை படிக்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு உத்வேகம் வரும். நாம் இறைவனோடு எந்த சூழ்நிலையும் நம்ம பேசி புள்ளி உணர்ந்து அனுபவிப்பதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாகும். அதனால அருளாளர்கள் பாடல்களை மட்டும் பாடுவோம் அப்படிங்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் நிறைய பேர் என்னை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம், இந்த பாடல் நல்லா இருக்கு ஐயா, நீங்க நீங்க படிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லம்மா நான் தேவார திருவாசகத்தை தவிர 4000 பிறந்த தவிர நான் வேற ஏன்யா நல்லா இருக்க பொருளோடு இருக்க. அந்த அது என்னதான் இருந்தாலும் அருளாளர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவர்கள் தவம் என்ன, அவர்கள் பட்ட பாடு என்ன, அத்தனையும் சமுதாய மக்கள் அவர்கள் மேல் சுமத்திய பழி என்ன, அத்தனையும் மீறி பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட அந்த அருளடியவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் வாழ்ந்துட்டு அவங்க படிச்சதை நான் படிக்கிறோமா? அது தவிர எனக்கு சரி அந்த கருத்து கூட எனக்கு உடன்பாடாதான் இருந்தது. ஆனா நல்ல கருத்துக்களுடைய பாடல்களை நான் பிரார்த்தனை அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு திருவாசகமும் அருட்பாவும் தான் நான் சத்தம் போட்டு கத்தி படிப்பேன். இப்ப அப்படியெல்லாம் படிக்கிறதுல வச்சுக்கோமே, படிக்கும்போது அதை ரெண்டையும் கத்தி படிப்பேன். வேற வேற எந்த பாடல்களும் எனக்கும் படிக்க தெரியாது, பாடமும் வராது. அதனால இது ரெண்டையும் தான் நான் எடுத்துக்குவேன். அந்த அப்படி மாதிரியா சொல்லாங்க. இப்போ நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் தினப்படி எழுதிட்டு அங்கீகாரம் பண்றதுக்கு அருளாளர்கள் ஒத்துக்கணும். எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, பாடல்களை அருளாளர்கள் ஒத்துக்கணும். இவ்வளவு பிரயாசப்பட்டு இறைவனே நோட்டு எடுத்து கொடுத்து எழுதி அதை அருளாளர்கள் ஒத்துக்கணும்னு சபை கூட்டி குமரகோட்டத்திலே அவர் தன்னுடைய பதிவு பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. குமரகோட்டத்திலே அவர் அதை பதிவு பண்றார், அந்த விழா எடுக்கிறார். சரின்னு எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அப்புறம் இவர் எந்திரிச்சு ஒண்ணுமே சொல்லல. அந்த காப்பு செய்யும் முதல்ல விநாயகருக்கு காப்பு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பெருமையாக சொல்லி அப்படி வராரு. விநாயகருக்கு காப்பு சொல்றாரு. திகழ் தசக்கரம் செம்முளம் 5 திகழ் தசக்கரம் தான் சொல்லி நிறுத்து அப்படின்ட்டார். ஒரு புலவர் இருந்துச்சு, நிறுத்துடா அப்படின்ட்டார். இவருக்கு பதக்குன்னு ஆயிப்போச்சு. என்னையா ஒரு 10 பாட்டுக்கு பிறகுனாலும் ஒரு தடங்கள் வரட்டுமே, முதல் பாட்டிலே என்னையா இது பெரியதா இருக்கு, என்ன அது என்ன திகட சக்கரம்னு சொல்லுவேன். தானாவுக்கு அடுத்து சானா வருமா? திகட சக்கரம்னு வராது. இது எங்க இருந்தது விதி? இது யார் சொன்னா உனக்கு? முதல்ல நீ செஞ்சது தப்பு தப்பா பாடிட்டு இங்க இத்தனை பேர் சபையும் கூடி எங்க நேரத்தையும் பொழுதையும் வம்பாக்காவா இத்தனை பேரையும் கூட்டி வச்சிருக்கிற. நீ என்னமோ கண்டதை பணாச்சிட்டு இருந்தப்ப நாங்க பொறுமையா உட்காந்து அதை கேட்கணுமா? இதான் எங்களுக்கு தலையெழுத்தா? போடா எடுத்துட்டு போடா. அப்படியே முகமெல்லாம் விழித்து போச்சு. முதல் வார்த்தை தான் திகட சக்கரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இவருக்கு அசரீரியாக பேரண்ட நாயகன் நாளைக்கு இந்த இது தொடரும்னு சொல்லிட்டு வா, நீ ஒண்ணும் செய்ய வேணாம் அப்படின்னு. ஆனா நாளை நான் இதுக்கான விதிமுறைகளை நான் நாளைக்கு கொடுப்பேன். அங்கிருந்து வந்தார். பச்சை தண்ணி கூட அவர் பல்லுல படல. பல்லுல பச்சை தண்ணி கூட படல. சும்மா நேர பாடல் புத்தகத்தை குமரக்கோட்டை முருகக்கடவுள் திருவடியில் வச்சாரு. நீ சொல்லிதான் நான் எழுதினேன். ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க, எம்பெருமான் பெயரை பாடணும், எம்பெருமான் புகழை பாடணும் அப்படின்னு நீ சொல்லி நான் எழுதினேன். இதுல எங்க இருந்து வந்துச்சு இந்த இந்த கருத்து வேறுபாடு? ஏன் வந்தது எனக்கு தெரியல. அதனால நீ தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் படிச்சுட்டார். கந்த பெருமான் நான் நாளைக்கு உனக்கு ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்கக்கூடிய ஒரு உரையோடு நான் வருகின்றேன், நீ நிம்மதியாக தூங்கி நிம்மதியா சாப்பிட அப்படிங்கிறார். எல்லா அருளாளர் பெருமக்களுக்கும் அவங்க சாப்பிடாம இருக்கும்போது உணவு கொண்டு கொடுத்திருக்கிறாரு ஐயா இறைவன். ஒற்றியூர் வடிவுடையம்மை வள்ளல் பெருமானாருக்கு உணவு ஊட்டியிருக்கிறார். அப்பர் சுவாமிகள் வீதி வழியா நடந்து போய் ரொம்ப களைத்து சலித்த போது இறைவன் பொதிசோறு அருந்த எனக்கு குழந்து கொடுத்திய அப்படின்னு அவர் பாடுறார். அப்பர் சுந்தரருக்கு பொதிசோறு கொடுத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம்
இயல்பாக நடந்தது. நான் பெருமைக்காக வேண்டி சொல்லல குழந்தைங்களா. கொஞ்ச நாள் நான் சாப்பாடே சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணேன். அப்புறம் அது சாத்தியக்கூறா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சரி கொஞ்சம் கஞ்சி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். கஞ்சி எடுத்து நான் கொஞ்சம் விரும்பின கஞ்சி, வேற தொட்டுக்க எதுவுமே இல்லாம அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். 10 நாள் 20 நாள் ஆச்சு. ஒரு 48 நாள் சங்கல்பம் பண்ணி அதை எடுத்தேன். ஒரு 10 20 நாள் ஆச்சு. எனக்கு கஞ்சி குடிக்கவே பிடிக்கல. வெறுமனே கஞ்சி அப்படிங்கும்போது அது எனக்கு சாத்தியமா தெரியல. 10 20 நாள் ஆச்சு. நான் மாடியில பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே கஞ்சி குடிக்கிறதுக்காண்டி இறங்கி வந்தேன். கஞ்சியை பார்த்தா பிடிக்கல எனக்கு. மீண்டும் பேஷண்ட் பார்க்க போயிட்டேன். அப்புறம் நமக்கு உதவி செய்யறதுக்கு கீழே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு மாடியில கீழே நின்னுட்டு மாடியில நான் இருந்தேன். என்னை கூப்பிட்டுச்சு. என்னப்பா அப்படின்னு. விளக்கு முன்னால ஒரு பெரிய பை நிறைய பப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் சரி நான் வாரேன், பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வரேன். இல்ல நீங்க வந்து பாருங்க, சுட சுட இருக்கு, யார் வந்தா யார் போனான்னு ஒண்ணும் தெரியல, நீங்க வந்து பாத்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்லி. நீங்க கீழே போய் பாக்குறேன் குழந்தைங்களா, இவ்வளவு பெருசு அந்த பை. அந்த பையன் அப்ப நம்ம நாட்டுல பாக்கல, அப்ராட்ல இருந்து வரக்கூடியவங்க அந்த பைய கொண்டு போவாங்க. திக்கா இருக்கும், சில்கியா இருக்கும் பாக்குறதுக்கு. சுருக்கு இருக்கு ஒண்ணும் இல்லை இந்த பக்கம். அப்படியே ஒவ்வொரு செங்கல் கட்டு உலக்கு, இவ்வளவு நீளம், இவ்வளவு குண்டு, இவ்வளவு உயரத்துல வரிசையா செங்கல் மாதிரி அடுக்கி 3 அடுக்கு அடுக்கி ஒரு பை நிறைய அப்படி இருக்கு. நான் இங்க தொட்டு பார்க்க, அங்க தொட்டு பார்க்க, அந்த அந்த கையில எடுத்து பார்க்க, சுட சுட இருக்கு குழந்தைங்க. நான் பார்த்தேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு, அம்மா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் போன் அடிச்சு வர சொல்லிடு. அப்ப இந்த போன் எல்லாம் கையில கிடையாது, லேண்ட்லைன் தான் அது அங்கொன்னும் இங்கொன்னுமாக உண்டு. யாரோ ஒருவருக்கு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லும். நான் அதுல இருந்து ஒண்ணு கூட எடுக்கல. ஆனா நான் அன்பர் பொதிசோறு அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் இரக்க நடை கொள்ளும் பதம். இறைவனுடைய நடை இரக்க நடையே இரக்கம். அவனால பொறுக்க முடியுமா? நானே ஆற்றால் எதுக்கும் பத்தாத எனக்கும் வதம் மீந்தாண்ட பரமன். அப்புறம் எல்லாருக்கும் நான் மாஞ்சு போனங்க, எடுக்க எடுக்க குறையல. கட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அதை தோணவே இல்லை. திரும்பவும் நான் என்னுடைய பணியை நிறைவு பண்ணேன்னு வச்சுக்குவோம். இது மாதிரி நிறைய சம்பவம் எனக்கு இறைவன் பண்ண சம்பவம். எனக்கே இப்படி பண்ணுனா அப்ப இறைவன் மற்ற பேருக்கு எப்படி பண்ண மாட்டான்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கச்சியப்பர் தூங்காம இருக்கும். கச்சியப்பற்ற தட்டி எழுப்பி, ஐயா நீ சாப்பிட்டு தங்கம், நான் உனக்கு இப்படியாக்காலம் ஒரு இலக்கண நூலோடு வரேன், நீ நிம்மதியா சாப்பிட்டு தங்கம் அப்படின்னு சொல்லாரு. அது தூக்கம் வருமா? காலையில எழும்பி பாய் அரசவைக்கு வந்துட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டு அதை சொல்ல வைக்கிறார். எப்படி சொல்றாரு? எண்ணிரண்டாய் தோன்றும் பின்னர் தகாரம் வரின் இரண்டும் தொடர்பால் ஆந்த 5ஆம் உடலாம் முன்பில் ஒற்றுக்கு அழிவும் உண்டே. லகரம் லகரம் இரண்டின் முன்னும் தகரம் வந்தால் அது டகரம் ஆகும். அந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப இந்த சூத்திரத்தை எதுல இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த இலக்கண நூலையும் கொண்டுட்டு அவர் கொடுக்கிறார். அப்ப இந்த இலக்கண நூல்ல இந்த சூத்திரம் இருக்கு. அப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யார் தடங்கள் சொன்னாரோ அந்த புலவர் எந்திரிச்சு சபையில மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இத இந்த இந்த நிகழ்வை நினைச்சு பார்த்து பாடுறாரு அருணகிரிநாதர். எப்படி பாடுறாரு? மருவு புலவனார் கவிக்குளே சிறு வலுவு மருவு புலவனார் கவிக்குளே சிறு வலுவது அறை மகா சபைக்குள் ஏகியே வகையதா பெயராது இலக்கண விதி மொழிவோனே. இந்த இலக்கணத்துக்குள்ள இது இருக்குன்னு சொல்லி நீ இலக்கண விதியை மொழிஞ்சியப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகள்ல பாடுறாரு. முற்பட்ட இலக்கண நூலுடை தப்பற்ற கவிக்கனவே அவை முற்பட்டு புதுத்திரை மாறிய புலவோனே. நீ ஒரு புலவனா கூட வர முடியும் அப்படின்னு வந்தியப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். இறைவன் புலவனாக வந்தான் அப்படின்னு சொல்றார். அப்ப முருகக்கடவுள் புலவனாக இவங்களுக்கு இது வீரசோழியம் அப்படிங்கக்கூடிய அந்த இலக்கண நூலுக்கு பேரு வீரசோழியம் என்னும் இலக்கணம். அந்த நூல்ல இது இருக்கு, இந்த இத்தனாவது சுலோகத்துல அது இருக்கு அப்படின்னு சொல்றத நீ எடுத்து காமிச்சியப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த கருணையை நினைத்து பாடுகின்றார். அப்ப
கச்சியப்ப சிவாச்சாரியார் இது பாடல்ல அவர் வரிசையாக யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு வணக்கம் வேறொரு அடியவர் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உச்சிதமாம் சிவவேதியன் காலத்தி ஓங்குமைந்தன் கச்சியப்பன் செய்த கந்தபுராண கலக்கடலில் மெச்சிய கல்வி மதியும் வெண்தாமரை மேவுமென்னும் இச்செவி நாவினுக்கு என்பாம் அமுதும் எழுந்தனவே. கச்சியப்பன் பாடிய இந்த கந்தபுராண பாடல் மூலமாக செவிக்கு நாவுக்கு எல்லா அறிவுக்கு எல்லாத்துக்கும் இன்பம் கிடைக்கும்படியாக கச்சியப்பன் என்னும் ஒரு புலவன் இதை செய்தானே அப்படின்னு சொல்லி கச்சியப்பரை பற்றி, அதாவது நூலினுடைய ஆசிரியரை பற்றி ஒரு வணக்கம் சொல்றார். அதுக்கு அடுத்து கந்தபுராணத்துக்குள்ள நுழையும் போது அது பாயிரம் அப்படிங்கிறது, பாயிரம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுக்கு பேர் பாயிரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து பகுதியாக கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய அந்த கந்தபுராணத்துக்குள்ள நுழைஞ்சு கடவுள் வாழ்த்து, முதல்ல விநாயகரை வணங்கி துவங்குவது மரபு, அதனால விநாயகரை வணங்கி துவங்குறாங்க. திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துலாம் சகடச்சக்கரை தாமர நாயகன் அகடச்சக்கர விண்மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். இவர் ஆஹ் விநாயக கடவுள் அங்க கட்சி அந்த கந்தகோட்டத்துக்குள்ள குமரகோட்டம் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல விநாயகர் கடவுள் இருக்கிறாரு. அந்த விநாயகர் கடவுளுக்கு விகடச்சக்கர விநாயகர் அப்படின்னு பெயர். அவருக்கு எப்படி விகடச்சக்கர விநாயகர்னு பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த அவர் அதாவது தச்சன் ஒரு யாகம் நடத்துறான். தச்சன் யாகம் நடத்தும் போது அந்த யாகத்துக்கு எல்லாரையும் சிவபெருமானுடைய மாமன் தச்சன் மகள் தான் தாட்சியாயினி அப்படிங்கக்கூடிய பேர்ல அவன் சிவனுக்கு பெண் கொடுத்துறான். தச்சன் மாமனாரு, ஆனா என்னவோ தெரியல அவனுடைய இருப்பு நிலையில் மாமனாருக்கு வேண்டிய மரியாதை எதையுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான். மாமனார் முழுமுதற் கடவுள்னு நினைக்காட்டி கூட அவன் தன் வீட்டு மாப்பிள்ளக்கூடிய மரியாதை கூட அவனுக்கு கொடுக்கணும்னு தோணல. சிவபெருமான் மேல ஏதோ ஒரு காழ்ப்பு. அப்ப தச்சன் எதனால அந்த காழ்ப்பு வந்ததுன்னா, தானே முழுமுதல் அப்படின்னு நினைக்கிறான். தச்சன் தானே முழுமுதல் நினைக்கிறான். ஆனாலும் இன்னொருத்தனை முழுமுதல் நினைக்க அவனுக்கு மனசாக அவன் ஒரு யாகம் நடத்துறான். அந்த யாகத்துக்கு ஆகூதி கொடுக்கணும். இப்போ முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானை மறைச்சு வச்சுட்டு அவருக்கு கொடுக்காம ஏனைய மூர்த்தங்களுக்கு அவன் ஆகுதி கொடுக்குறான். ஏனைய மூர்த்தங்கள் யாருன்னா அஷ்டதிக்பாரர்கள், அசூனி குமாரர்கள், அப்புறம் திக் தேவதைகள் எல்லாருக்கும் கொடுக்குறான். பிரம்மா விஷ்ணு எல்லாருக்கும் கொடுக்குறான். இவருக்கு கொடுக்கல. எல்லாரும் இந்த ஆகுதியில நம்ம இப்படி பூரணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஆகுதியில எல்லாத்தையும் நீட்டி இதை நீ ஏத்துக்கணும், சுவாகா சுவாகா சுவாகான்னு சொல்லுவாங்க. இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொடுப்பாங்க. அப்ப இந்திரனுக்கு ஆகுதி கொடுக்குறான், இந்திரன் பெற்றுக்கிட்டான். பிரம்மாவுக்கு ஆகுதி கொடுக்குறான், அவர் பெற்றுக்கிட்டார். அப்புறம் மகாவிஷ்ணுக்கு ஆகுதி கொடுக்குறான், அவர் பெற்றுக்கிட்டாரு. அப்புறம் திப்தே விடைகளுக்கு ஆகுதி கொடுக்குற எல்லாரும் வாயு பஞ்சபூதங்கள் எல்லாமே பெற்றுக்கிடுச்சு. வந்தது போக வீரபத்திரன் சிவபெருமானுடைய அணுத்த தொண்டர் வந்தது போவோம். என்னையா முழுமுதல் கடவுளை கூப்பிடல? இப்ப நம்ம ஊர்கள்லயே ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த காலத்துல இப்ப இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப யாரேனும் ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா இந்த சொத்தாரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தாயாதி பங்காளிகள். அவங்கள கூப்பிட்டு நம்ம மரியாதை பண்ணி சாப்பிட சொல்லணும். காலை சாப்பாடுன்னு கூப்பிடணும், மத்தியான சாப்பாடுன்னு கூப்பிடணும், இரவு சாப்பாடுன்னு கூப்பிடணும். இப்ப மாதிரி பத்திரிக்கை வச்சுட்டு ரிசப்ஷன் கல்யாண மண்டபத்துல வச்சுட்டு ஒரு பத்திரிக்கை கொண்டு கொடுத்துட்டு வெளியே ஆட்களை 500 ரூபாய் கூலி கொடுத்து அவங்க வாங்க, அது மாப்பிள்ளை விட்டாளா பொண்ணு விட்டாளா எதுவும் தெரியாது, வாங்க. இது ஒரு ரோபோட் மாதிரி. அப்படி யாருன்னு தெரியாது, நீங்க யாரு தெரியாது, நீங்க பொண்ணு வீட்டு சொந்தமா தெரியாது, மாப்பிள்ளை வீட்டு சொந்தமா தெரியாது, நீங்க யாரு கூப்பிட்டாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்க, நீங்க வந்தவங்கள வாங்கன்னு சொன்னாங்க, நாங்க வாங்கணும். இப்படி நடக்குது இப்ப கல்யாணம் எல்லாம். அப்படி அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போய் கூப்பிடணும். அதுதான் அந்த திருமணத்தினுடைய சிறப்பு. அப்படி ஒருத்தர் கூப்பிடல, நம்ம தாயாதி பங்காளிகளை தள்ளி வச்சுட்டு அவங்க கல்யாணம் நடத்தேன்னா அவனையும் தள்ளி வச்சுட்டா நமக்கு என்ன வேலைன்னு மீதி பேர் போக மாட்டாங்க. அதுக்காண்டி எல்லாரையும் அரவணைச்சுதான் ஒரு திருமணம் அப்படிங்கக்கூடியது நடத்துவாங்க அந்த காலத்துல. அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்ப இங்க அது எல்லாமே மரபுகள் எல்லாமே சிதைஞ்சிருச்சு. இப்ப யாரும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை.
இந்த சூழ்நிலையில ஒரு சொல்லாரு திகழ் தசக்கரம். ஆகுதியில யாரையுமே முழு முதற் கடவுளே கூப்பிடல, எங்களையும் கூப்பிட்டு அப்படின்னு மற்ற தேவதைகள் கேட்டுக்கணும்ல. நாங்க வாங்க வரல, சிவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு அதை கேட்கணும்ல. யாருமே கேட்கல, எல்லாரும் போய் வாங்கிட்டாங்க. உடனே நம்ம திருவாசகத்துல திருவந்தியார் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில இதை முழுதும் 20 பாடல்ல தக்கன் வேள்வியை பற்றி அந்த 20 பாடல்ல சந்திரனை தலையெழுத்து தக்கனை எல்லாம் அந்த வரலாறு முழுவதும் அதுல பேசப்படுகின்றது திருவந்தியார். அது மாதிரி இப்ப தச்சன் தச்சனை கூப்பிடல, இவங்க எல்லாரும் போய் கையேந்தினாங்க. வீரபத்திரன் அந்த வேள்விய அந்த கையேந்தினவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டான். உடனே எல்லாரும் போய் மகாவிஷ்ணுவை சரணடைஞ்சாங்க. மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரப்படையை போனாரு. அவன் வீரபத்திரன் சக்கரப்படையை அப்படியே வாயில போட்டுட்டான். வாயில சும்மா ஒரு முத்துமாலை மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி சக்கரப்படை வாங்கி வாயில ஒதுக்கிட்டார். அப்போ சக்கரப்படை தன்னிடம் இல்லை அப்படிங்கிறத மகாவிஷ்ணுவுக்கு அணுக்க தொண்டரா இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் அப்படிங்கக்கூடியது மகாவிஷ்ணுவோடைய அணுக்க தொண்டர். அவற்றை சொல்லி அவன் வீரபத்திரன் நம்மளுடைய சக்கராயுதத்தை வாயில ஒதுக்கிருக்கான், அதை போய் வாங்கிட்டு வந்தார். இவர் அவர் முன்னால் ஒரு கோமாளி கூத்து ஆடுறார். யார்? விஸ்வக்சேனர் இவர் முன்னால ஒரு கோமாளி கூத்து ஆடுறாரு அந்த வீரபத்திரன் முன்னால. வீரபத்திரன் அந்த கோமாளி கூத்தை பார்த்து சிரிச்சிட்டான். யாரும் நம்ம முன்னால ஒரு டான்ஸ் ஆடினா அப்படி ஆடினா நமக்கு ஒரு தமாசா தானே இருக்கும், ஒரு சிரிப்பம்ல. அது மாதிரி விஸ்வக்சேனர் இவர் முன்னால சிரிச்சு ஆடவும் அவர் சிரிச்சாரு. அவர்கிட்ட அந்த சக்கரம் படைக்குள்ள வந்துருச்சு. அதை விநாயகர் கடவுள், நம்ம இதுல முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கடவுள் அதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டார். உடனே விஸ்வக்சேனர் விநாயகர்கிட்ட கேட்கிறாரு, திருமால் இந்த கையில இந்த ஆயுதம் இல்லாம இருக்கிறாரு, நீ கொடுங்க, நீ அவர்கிட்ட ஆடின நடனத்தை எங்கிட்டையும் ஆடிக்காமி அப்படின்னு சொல்லி விநாயகர் சொன்னார். உடனே அவர்கிட்ட ஆடின நடனத்தை இவற்றை ஆடி காமிக்கிறாரு. உடனே இவர் அந்த ஆட்டத்தை பார்த்த உடனே இவர் கையில அந்த இதை குடிச்சிட்டார், சக்கரத்தை. அதை ஒரு எவ்வளவு பெரிய இது நான் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கி சொல்லியிருக்கிறேன். நேத்து கதைக்குள்ள போகணும்னு நினைச்சோமா, நேத்து போகல. இன்னைக்கு அதை விட சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க இவ்வளவு நேரம் அது ஓடிடுச்சு. அப்ப விநாயகருடைய இந்த நிலையே இப்படி ஓடிடுச்சு. இப்ப இதை வாங்கி கொடுத்தாரா. இந்த விநாயகருக்கு பிறகு அந்த விகட சக்கரம் விநாயகர் அப்படின்னே பேர். அந்த நடனத்தை ஆடி சந்தோஷப்பட்டதுனால இவருக்கு விகட சக்கர விநாயகர் அப்படின்னு பேரு. இப்ப அதை சொல்லாரு, திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துலாம். திகழும் தசக்கரம் செம்முளம் ஐந்துலாம். சிவபெருமான் சிவபெருமானுடைய புதல்வன் இவனுக்கு செம்முளம், அவனுடைய முகம் சிவந்த அழகிய முகம். அவன் 5 கரமுடையவன். அவன் சகட சக்கர தாமரை நாயகன். தாமரை நாயகன்னா சூரியன். இவர் அரைநான் கயிற்றுல, அதாவது விநாயகர் கடவுளுடைய அரைநான் கயிற்றுல பாம்பு போட்டுக்கிறாரு. அந்த பாம்பு இவர் அந்த ஓங்கி உலகளக்கிறாரு. அந்த விநாயகர் கடவுள் இந்த நடனத்துக்காக வேண்டி ஓங்கி உலகளந்து அவர் நிற்கிறாரு. திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான். அவனுடைய ஓங்கி உழந்தது அது எவ்வளவு உயரம் உழந்திருக்கிறாரு. சூரிய மண்டலம் சூரிய மண்டலத்துக்குள் தான் சந்திர மண்டலம் இருக்கு. சூரிய மண்டலத்தில் சூரியன் உதித்து வர சூரியன் விநாயகர் கடவுளுடைய அரைநான்ல இருக்கக்கூடிய பாம்பை அவர் முடிச்சா போட்டுக்கிறார். அது பக்கத்துல சூரியன் போய் அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இவரு சூரிய மண்டலத்தையும் தாண்டி வர்றதுக்கு அவருடைய அரைப்பகுதிக்கு தான் சூரியனுடைய ஒளியே தெரியுதுன்னா இவர் எவ்வளவு இடத்துக்கு வளர்ந்திருப்பாரு. அப்ப அண்ட பகிரண்டமான பரஞ்சோதி அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு வர்ணனை அவருக்கு தேவைப்படுது. அண்ட பகிரண்டமும் நிறைந்தவன் அவனுடைய அரைநான் பகுதியில அந்த பாம்பு இருக்கு. பாம்பினுடைய தலையில் இந்த சூரிய வெளிச்சம் வரும்போது அது ஒரு மாணிக்க பரல் மாதிரி அது மின்னுது. அந்த சூரியன் அப்படி ஓங்கி வளர்ந்த திருமேனியன் இவன் அப்படின்னு அவருக்கு சொல்வாரு. திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான். சகட சக்கர தாமரை நாயகன். அகட சக்கர விண்மணியாய் உற. அந்த தாமரை நாயகன் அகடு அசக்கு அறையில் அந்த பாம்பை போட்டிருக்கான். அதுல இவர் மின்னிக்கிட்டு இருக்காரு. அகடு அசக்கு உரை அதுல அப்படி மின்னிட்டு இருக்கிறாரு.
அகடச்சக்கர விண்மணியாகிற விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். அந்த விநாயகருக்கு விகடச்சக்கர விநாயகர் அவருடைய மெய்ப்பாதம் நான் போற்றுகின்றேன் அப்படின்னு முதல்ல விநாயகருக்கு ஒரு காப்பு செய்யுள் பாடி இதை நிறைவு செய்கிறார். இதுலதான் முதல்ல திகட சக்கரம்னு சொன்ன உடனே அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம தடங்கள் இல்லாம நம்மளுடைய பணிகளும் செம்மையாக நடப்பதற்கு நமது ஆஹ் காப்பு செய்களை நம்ம இன்னொருக்க படிச்சுக்கலாம். திகடச்சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்மணியாவுற விகடச்சக்கர மெய்ப்பதம் போற்றுவான். அவனுடைய மெய்ப்பதத்தை நாம் போற்றுவோம் அப்படிங்கிறார். அப்புறம் முருகப்பெருமானை நினைந்து ஒரு பாடல் பாடுறாரு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மா வடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. இது முருகக் கடவுளுக்காக வேண்டி ஒரு போற்றி அதை சொல்லிட்டார். அதுக்கடுத்து இயற்கைய கூவி ஒரு கதை சொல்கின்றார். அதை இயற்கையை எல்லாம் வர்ணனை பண்ணி ஒரு பாடல் சொல்றார். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நான்மறை அறங்கள் ஓங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு புலவர் ஒரு இடத்துல எங்க ஊர்ல கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே நாங்கெல்லாம் எழுந்துருவோம், அந்த அளவுக்கு நாங்க பயிற்சி முயற்சி உடையவர்கள் அப்படின்னு சோழ நாட்டு புலவர் சொன்னாராம். சேர நாட்டு புலவர் சொன்னாராம், நாங்களும் கோழி கூவுறதுக்கு முன்னாலே எழுந்திரிச்சிருவோம். பாண்டி நாட்டு நான் எங்க ஊர்ல கோழியே கூவுறது இல்லையா, நாங்க எந்திக்கிறவங்க இல்லை, கோழியை கூவி நாங்க எந்திக்கிறோம். அப்படியா, உங்க ஊர்ல என்ன கோழி கூவுறது இல்லை அப்படி சொல்லி மற்ற புலவர்கள் கேட்டாங்க. எங்க ஊர்ல வேதம் 4 வேதங்களும் ஒலிக்கும் 3 மணி 30 நிமிடத்துக்கு அந்த ஒலி கேட்டுதான் நாங்க எழுப்போம். நான்மறை அறங்கள் ஓங்க அந்த மாதிரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வான்மிகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க போன் முறை அரசு செய்ய, எங்களுக்கு முறையாக போன் அரசு செய்தால் இது எல்லாமே தவறாம நடக்கும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் தான் மக்களுக்கு இறைன்னு வைக்கப்படும். இப்ப நமக்கு என்ன மன்னவன் என்ன செய்வேன்? இப்ப நார்காட்டிக் செய்து காப்பாற்றும் மன்னவன் துபாயில போய் சொத்து வாங்குவான்னு கூட நம்ம ஒரு பழமொழி போடலாம். ஏன்னா என்ன எல்லாமே பாடல்கள் தானே, அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இப்போ இது இயற்கை அந்த 4 மறைகள் ஓங்குது, அதை பத்தி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, இறைவன் சிவபெருமானுக்கு ஒரு வழக்கம் சொல்றார். திருவந்த தொல்லை புவனத்தோடு தேவர் போற்றி பெருவந்தனை செய்து அதிதற்கரும் பெற்றி எய்து அருவந்தனையும் ஒருவந்தனையும் அன்றி நின்றான் ஒருவன் தனது வதந்தனை உடத்துள் வைப்பான். சிவம் அருவமாக இருக்கிறான், உருவமாக இருக்கிறான், அருவுருவமாக இருக்கிறான். 4 நிலைகள் தான். ஏற்கனவே நம்ம இந்த நிலைகளை பற்றியெல்லாம் நிறைய திருமந்திரத்துல சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் அருவந்தனையும் ஒருவந்தனையும் நின்றுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். இறைவன் எப்படி இருக்கிறான்? சுயஞ்சோதி பரம்பொருளாம அவன் அவனுடைய சொரூப நிலையில் ஜோதிமயமானவன். உருவ நிலைக்கு வரும்போது அருவமாக 4 நிலை, உருவமாக 4 நிலை, அருவுருவமாக 1 நிலை, ஆக 9 நிலைகள் அவன் எடுத்து வரான். அருவமாக 4 நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சிவன், சக்தி, விந்து, நாதம். இது அருவமான நிலை. அருவுருவமான நிலை சதாசிவம் அப்படிங்கக்கூடியது ஐமுக கடவுளாக லிங்க திருமேனியாக, அதான் சதாசிவம் என்பது லிங்க திருமேனியாக. அப்ப உருவமாக என்ன? மகேஸ்வரன், ருத்ரன், அப்புறம் விஷ்ணு, பிரம்மா, இந்த 4 உருவ திருமேனி. அப்ப அருவந்தனையும் உருவந்தனையும் அருவுருவந்தனையும் தாங்கி நிற்கும் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறார். உங்க லிங்க திருமேனிக்கு அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, லிங்க திருமேனியை பற்றி எவ்வளவு கேவலத்தனமா பேசணுமோ அவ்வளவு கேவலத்தனமா பேசுறாங்க. லிங்க திருமேனியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு திருமலற்ற பையன், ஐயா லிங்க திருமேனி என்ன? அது சொரூபமாவும் இருக்கு, ரூபமாவும் இருக்கு, அருமமாவும். அது என்ன 3 நிலைகள்னு சொல்லிட்டீங்க அப்படி சொல்ல, நீ பார்ப்பா மல்லாக்கப்படுத்துக்க, வெட்ட வெளியில நீ மல்லாக்கப்படுத்துக்க. இந்த அகண்டு விரிந்த அந்த பூமியினுடைய பரப்பளவு அது சக்தி, ஆவுடையார், பீடம் என்ன வேணா நீ அதுக்கு வச்சுக்கோ. நீ படுத்திருக்கல,
ஒரு வெட்டு வெளியில அதனுடைய அகண்டு விரிந்த பரப்பளவு சக்தி, அதுதான் அது. அண்ணாந்து பாக்குற பாரு, அண்ணாந்து பாக்கத்துல பெரிய அரைவட்ட வடிவமாக உனக்கு வானம் தெரிகின்றது பாரு, அதுதான் லிங்க திருமேனி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம் ஆஹ் சிவபெருமானுடைய அருவுருவ திருமேனிக்கு ஒரு வழக்கம் சொல்லியாச்சு. இவருக்கு அவையடக்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அவையடக்கம்னா என்ன? அவையில் அடங்கி போவது ஒரு முறை, அவையை அடக்கி பேசுவது ஒரு முறை, ரெண்டு முறை இருக்கு. அவையில் அடங்கி போவது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா, இதை பேரண்ட நாயகனுடைய கருணையால் நான் இதை செய்யறேன் அப்படி அவையில் அடங்கி போ. அவையை அடக்கி போகுது. நான் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்பிமின் நவரங்கால் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால். நீங்க பாட பார்த்து உரைச்சண்டா. இன்னும் எத்தனை பிறகு இதை சுமந்துட்டு போறீங்க. இவனுடைய நுட்பத்தை அறிந்து கொண்டு செயல்படுங்க. அதுக்காண்டி நான் உரைச்சேன். அப்படி சொல்றாங்களா? அவையை அடக்கின்னு சொல்லணும், அவையில் அடங்கின்னு சொல்லணும். இரண்டு முறையிலும் அவர் சொல்றார். எப்படி சொல்றாரு? இறைநிலம் எழுதும் முன் இளைய பாலகன் முறை வரைவேன் என முயல்வது ஒப்புமால் அறுமுகம் உடைய ஓர் அமலன் மாக்கவை சிறியதோர் அறிவினேன் செப்ப நின்றதே. நான் சின்ன அறிவு தான், கொசு மூலம் எனக்கு பெரிய முறையெல்லாம் கிடையாது. நான் இதை சொல்கின்றேன். எப்படி நான் நான் கந்த புராணத்தை எழுதுறவா? நான் கந்த புராணத்தை எழுதுவேன். ஆனா எழுதியிருக்கிறேன். எப்படி? இறைநிலம் எழுதும் நாங்கெல்லாம் மண்ணில் பரப்பிதான் எழுதணும். சின்ன வயசுல நான் படித்த பள்ளியில் மணலை பரப்பி வச்சிருப்பாங்க. அதுல சின்ன பலகை போட்டுப்பாங்க. அந்த பலகையை அந்த மணலுக்கு மேல போட்டுப்பாங்க. நாங்க அதுல போய் உட்காருவோம். கை காலம் எல்லாமே மண்ணாதான் இருக்கும். அதுல வாத்தியார் எழுத சொல்லி தருவார். ஆனா முறை வரைவேன், முறைனா திருமுறைகள். ஆனா எழுதுறதுக்கு கூட நான் இன்னும் படிக்கல. இறைநிலம் எழுதும் முன் இளைய பாலகன், ஒரு சின்ன பையன், பொடியன். முறை வரைவேன் என்னன்னா திருமுறை எழுத போறேன், நான் கந்தபுராணம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எப்படி இருக்கு? எவ்வளவு அறியாமை பாருங்க. இறைநிலம் எழுதும் முன் இளைய பாலகன் முறை வரைவேன் என்பதே ஒக்குமால் அறுமுகம் உடைய ஓர் அமலன் மாக்கதை சிறியதோர் அறிவினன் செப்பனன். பொடி பையன், நான் இந்த அமலன் மாக்கதையை நான் செப்புறது இது மாதிரிதான் இருக்கு, நான் செய்யறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. நான் செய்ய முடியுமா? அவன் செய்ய சொன்னா நான் செய்வேன், அப்படித்தானே? அவரு எல்லா அருளாளர்களும் அப்படிதான் பாடியிருக்கிறாங்க. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன். நான் சின்னவன் தான், இல்லைன்னு சொல்லு. தன் அடிகள் பாடுவித்த நாயகன். என்ன நானா பாடுனேன்? நாயிற்கடையாம் நாயேனை நயந்தெளித ஆண்டு கொண்டு, நான் கடை நாய் தான், அவன் நயந்து என்னை ஆண்டு கொண்டு இந்த பாடலை பாட வச்சிருக்கேன். அதான் அப்படி வந்துருச்சு. முதல்ல எப்படி சொன்னவர், அதுக்கு அப்படி சொல்வார். எப்படி சொல்வார்? குறைவில மாமதி கொளினும் மன்னதால் குருபயன் நோக்கிய உலகம் போற்றல் போல் சிறியன் வெளிச்சுரை சிறப்பென்று ஆயினும் அறுமுகன் கதை என்று அறிஞர் கொள்வாரு. சந்திரனில் களங்கம் இருக்கு. சந்திரனை பூர்ணச்சந்திரனை பார்க்கும்போது உள்ள ஏதோ ஒரு நிழல் படிஞ்ச இருக்கு, அதுக்கு களங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன்ல களங்கம் இருக்கு. இப்போ நானும் அதை பார்க்கிறேன், அதை படிக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த சந்திரன்ல இருக்க களங்கம் இதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு யாராவது மூடிக்கிறாங்களா? அது எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இன்பத்தை தருகின்றது. அப்ப குறைகளை மதி அதுல சில, அது வேற என்ன இருக்கு, அதுல வளருது, தேயுது. அப்புறம் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே குருவோட மனைவியை கொண்டவன், இப்படி என்ன நிறைய குற்றங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் குறைபல மாமதி கொளினும் அன்னதால் உருபையன் நோக்கிய உலகம் போற்றுமார். அது வாழ்ந்தானே தேர்ந்தாண்ணன் இறைவனுடைய தலைக்கு மேல இருக்கும். அவனே குற்றத்தை பூர்த்தி வேண்டு கொண்டான். நமக்கு என்ன? அது உருபயன் கல்வி. பூர்ணச்சந்திரன்ல இருந்தா ஏகப்பட்ட மன அமைதி கிடைக்கும். எவ்வளவு கஷ்ட ஜீவர்களுக்கும் அந்த பூர்ணச்சந்திரனை பார்த்தா ஒரு நிம்மதி உண்டு. அதனால உருபயன் கருதியே உலகவர் கொள்ளுவது போல, அதனுடைய பலன் கருதி கொள்ளுது போல சிறியன் வெளிச்சுரை சிறப்பென்றாயினும் அறுமுகன் கதை இது என்று அறிஞர் போற்று. இது சின்ன கதை தான், இது சிறப்பு இல்லாதான். ஆனா இது அறுமுகன் கதை. கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதினதுனாலே அதுக்கு பெருமை இல்ல, ஆறுமுக கடவுளுடைய கதை இது என்று அறிஞர்கள் போற்றுவர் அப்படின்னு. இதுவரை நாம முன்னுரை அப்படிங்கக்கூடிய சொல்லியிருக்கிறோம். கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய அவருடைய பாராட்டு ஒண்ணு, விநாயகர் கடவுள் பாட்டு ஒண்ணு, முருகக்கடவுள் பாட்டு ஒண்ணு, அப்புறம் சிவனுடைய பாட்டு ஒண்ணு சொல்லிட்டு அவையை அடக்கி அவையில் அடங்கி
ரெண்டையும் 2 பாடல்கள் சொல்லிட்டு இப்போ வந்து ஆஹ் இங்க கதைக்குள்ள நுழைகிறார். எப்படி நுழைகிறாரு? நாட்டுப்படலம், நகரப்படலம், ஏகப்பட்ட வர்ணனை, இயற்கை வர்ணனை, காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு, தொண்டை மண்டல சிறப்பு நிறைய சொல்லிட்டு வர்றார். நம்ம எல்லாம் அது சிறப்புடையது, அது பல பெருமைகள் உடையது. நம்ம அந்த அளவுக்கு அதை வச்சுட்டு நம்ம நேரம் வந்து பார்வதியினுடைய சபதம் பற்றி நம்ம பார்க்க போறோம். எப்படி என்ன சொல்றா? பார்வதி தேவி தச்சன் மகளாக பிறந்தான். நம்ம இப்பதான் அந்த கதையை சொன்னோம். தாட்சாயணி அப்படிங்கக்கூடிய பேர்ல இருக்கிறான். சிவபெருமான் அவனை மதிக்காம தக்கன் யாகம் நடத்தினான். யாகத்துல எல்லாரும் போய் ஆகுதியில கையேந்தினாங்க. அப்ப வந்து இது இவளுக்கு அழைப்பே வைக்கல. தச்சன் யாகம் நடத்துறான், தாட்சாயணிக்கு அழைப்பே வைக்கல. தன் மகளுக்கு தானே அழைப்பு வைக்கல. இல்ல உங்க அப்பா வீட்டுல நம்ம வழக்கம் தானே, என்ன உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து என்ன எடுத்தாங்க, எதை எடுத்தாங்க, அங்க அவங்க வச்சிருந்தாங்க, இங்க அவங்க வீட்டுல உங்க வீட்டை விட குறைஞ்ச வசதி தான் அவங்க வீட்டுல, இதெல்லாம் நடக்குதானே. அங்கேயும் அது நடந்தது. இன்னும் உங்க அப்பா வீட்டுல பெரிய ஆகுமாமே, இதுவரை யாரும் பண்ணாதே ஆகுமாமே, இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கும். அந்த யாகசாலை அமைப்பை பற்றி அவங்க சொன்னாங்க. நீ போலியா நீ போலியா நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறேன். அம்மா, நான் வந்து எங்க அப்பா யாகம் நடத்துறாரு, உங்களுக்கு அழைப்பு வைக்கலன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவரை நான் திருத்தி பணிகொள்ளணும்னு விரும்புறேன். அதனால நான் போய் அந்த யாகத்துல போய் நான் கலந்துட்டு எங்க அப்பாவை திருத்தி பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாரேன். வந்த உடனே உன்னைய கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்குதான் வந்தேன்னு கேட்டாரு. தச்சன் வந்து, உனக்கே இங்க அழைப்பு இல்லையே, உன்னையும் புருஷனும் கூப்பிடாம தானே நான் யாகம் பண்றேன், நீ எதுக்கு இங்க வந்த? உடனே நம்ம காலுக்கு அந்த யாகசாலையை இடையில்தான். அதுக்குன்னு வீரபத்திரன் வந்து அவனுடைய திருவிளையாடலை காமிச்சிடான். யாகம் நிறைவுறல் அப்படியே கலைஞ்சு போயிடும். இவன் வந்து இங்க வந்துட்டான், கைலாசத்துக்கு வந்துட்டான். ஆமா. அப்ப சிவபெருமான் வந்து, தாட்சாயணி ஒண்ணும் வருத்தப்படாதம்மா, நீ வந்து நான் என் சொல்ல மீறி போன அப்படின்னு நான் உன்னை ஒண்ணும் நினைக்கல, அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம், இயல்பா நீ இரு. இது வந்து நீ நடக்குது நடக்காம இருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம், நீ இயல்பாக இரு அப்படின்னு அவ சொல்ற. தாட்சாயணி நீ இயல்பாரு, தாட்சாயணி நீ இயல்பாரு. அவர் தாட்சாயணி தாட்சாயணி சொல்ல சொல்ல இவளுக்கு வந்து இன்னும் தச்சன் மகள், தாட்சாயணின்னா தச்சன் மகளேன்னு இன்னும் தாட்சாயணி தாட்சாயணி தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னையானே இந்த நீ தாட்சாயணி தாட்சாயணி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எங்க அப்பா உன்னை இவ்வளவு அவமரியாதை பண்ண பிறகு கூட அவன் பிள்ளைய நீ இவ்வளவு நல்லா வச்சுக்கிறிய, எனக்கு மனசே கேட்கல. பர்வதராஜன் வந்து தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு தவம் இருக்கான். நான் வந்து அவனுக்கு பிள்ளையா போய் பிறக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய திருவுள்ளச்சம்மதம் எதுவோ நீங்க செய்யணும். எங்கிட்டயும் அவன் வந்து என்னை குறிச்சும் அவன் தவம் இருக்கிறாமா, எப்படியாவது நீங்க வந்து உன்னுடைய மகளை வந்து எனக்கு நீ உன்னுடைய மனையாட்டியை வந்து எனக்கு பொண்ணா பறக்க வையே அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு வேற அவன் உத்தரவாதம் சொல்றான். அவனு என்னைய கேட்டுட்டு இருக்கான். சரி, அப்பன்னா நீ வந்து நீ போய் பூலோகத்துல போய் பர்வதராஜனுடைய இமவான் அப்படின்னா அவனுக்கு பேரு, பர்வதராஜன் அப்படின்னு பேரு, நீ பர்வதராஜன் புத்திரியாக நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. உடனே இவ வந்து பர்வதராஜகுமாரியா பிறக்கா. அதை அவர் சொல்றாரு, கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர நினைவுகள் தக்கன் தன்னிடை பற்பகல் வளர்ந்தவன் பயந்த மாதன சொற்பொடு நாமமும் சுமந்த மேனியம். நான் யாரு தெரியுமா? உன்னை பலகாலம் நிந்திக்கிறானே தச்சன், அவனுடைய பொண்ணு. எனக்கு அதை சொல்லவே கேவலமா இருக்கு. அவ சொல்றா, கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல், நீ வந்து கற்பனை கடந்த கண்ணுதல் பெருமான், உன்னுடைய உருவத்தை கற்பனை கெட்டாது, உன்னுடைய ரூபம் கற்பனை கெட்டாது, உன்னுடைய நாமம் கற்பனை கெட்டாது, அத்தனை பெருமையுடைய ஒன்ன நீ தற்பரன், தானே ஆகிய தற்பரன், நீ தானே பரமானவன், யாரோ சுமத்தி வரக்கூடியதில்லை. அப்படிப்பட்ட ஒன்னே அவன் அவமரியாதை செய்யிட்டான். இணை இகழ் தக்கன் தன்னிடை, உன்னை இகழ்ந்த தக்கனிடம் நான் பற்பகலகால் அவன் சாப்பாடை சாப்பிட்டு அவன் கொடுத்த உண்டு உடுத்தி வாழ்ந்த நான் இப்போ உனக்கு மனையாட்டியா வந்துட்டேன். மீண்டும் நான் சொல் பேச்சு கேட்காம அவன்கிட்ட போயிட்டேன். குழந்தைய மனசாட்சி ரொம்ப உறுத்துது. தன்னிடை பற்பகல் வளர்ந்தவள் பயந்த மாதன சொற்படு நாமமும் சுமந்த மேனி. நீ வேற என்ன செய்த? தாட்சாயணி
தாட்சாயினி அப்படி வேற கொஞ்சுற. எனக்கு வந்து நீ தாட்சாயின்னு கொஞ்சும் போதே என் புருஷன் நீ கொஞ்சிறதெல்லாம் செஞ்சுட்டான்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இவனுக்கு போய் பொண்ணா பிறந்து அவன் நாமத்தை தூக்கி சுமந்து என் புருஷன் என்னைய கொஞ்சிறானே, இவ்வளவு அன்பா வச்சிருக்கவன அவன் மரியாதை பண்ண தெரியலையே, இவன் என்ன பண்ண. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. எனக்கு உன் முன்னால வரவும் நீ வந்து இந்த தாட்சாயங்கக்கூடிய திருநாமத்தை சொல்லி கூப்பிடுறதோ எனக்கு ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலை தருகின்றது மகனே அப்படின்னு சொல்லி அவ சிவபெருமான்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். ஆங்கதோர் பெயரையும் அவன்கண் எய்தியே ஓங்கி நான் வளர்ந்த இவ்வுடலந்தன்னையும் தாங்கினன் மேல் அவை தவித்தற்கு அஞ்சினேன் நீங்குவன் அவ்வகை பணித்தினி என்றான். ஏற்கனவே நான் உன் பேச்ச கேட்காம எங்க அப்பா யாகத்துக்கு போயிட்டான். இப்ப நான் உன் பேச்ச கேட்காம பர்வதராஜனுக்கு மகளா போக மாட்டேன். நீ என்னை பணித்தால் நீ என்னை அங்க போய் பிறந்துக்கோ அப்படின்னு நீ சொன்னேன்னா நான் போறேன், இல்லாட்டி நான் போகல. எனக்கு அந்த கருணையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். சரி, அதனால என்ன, நீ போயிட்டு வா. ஏற்கனவே பர்வதராஜனும் என்னை குறித்தும் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறேன், நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டான். பத்திமை எவ்வையில் பழுத்த பண்பினால் சத்தியே நின்னுகார் சகத்தில் இல்லை நீ இத்திரம் முயலுதல் எல்லை தீர்த்த நின் புத்திரர் வீடுரு பொறுத்து போலுமான். நீ அவன் சிவபெருமான் சொல்றாரு பாருங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்துறாங்க. எந்த அன்புமே நான் அப்படி பார்க்க முடியல கண்ணு. எனக்கு நானும் வர்றவங்களெல்லாம் அப்படி பாக்குறேன். இந்த மாதிரி உள்ள இலக்கிய காதல், இலக்கிய அன்பு எங்கேயாவது தென்பட்டுருமா, எப்படியாவது நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு நான் தேடுறேன். எங்கேயுமே பார்க்க முடியல. அது சொல்றாரு, இவ சொல்றாங்க பாருமா, நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சு நீ போகல. உன்னுடைய உலகுயிர் கூட்டங்கள்லாம் உன்னுடைய பிள்ளைங்க. அவங்களை எந்த வகையிலாவது உய்திக்கு ஆளாக்கணும், அவங்களை எந்த வகையிலாவது அவர்கள் மீது இரக்கம் கொள்ளணும்ங்கக்கூடிய கருணை காரணமாக நீ என்னை விட்டு போகன்னு நினைக்கிறேன். எனக்கு அது புரியுது. எப்படி சொல்றாரு, பத்திமை எவ்வையில் பழுத்த பண்பினால் சத்தியே, நீ பத்திமையில் பக்தியில் வைராக்கியத்தில் ஞானத்தில் சிறந்த பண்பாவுடையவா. நீ வந்து இந்த பூலோகத்துல போய் பிறக்கணும் போற, எதுக்காக வேண்டி நின்னுகர் சகத்தின் இல்லை நீ இத்திரம் முயலுதல் எல்லை தீர்ந்த நின் புத்திரர் வீடு பொறுத்து போதுமா. உன்னுடைய பிள்ளைங்க எல்லாம் வீடு பேர் அடையணுங்கிறதுக்காக வேண்டி இந்த நீர்மை, இந்த இரக்கம், இந்த கருணை உலகத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் கிடையாதுமா. நீ பெரிய தேவதேவி, உனக்கு நிகர் நீ தான் கண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். உடனே இவ வந்து சரி அப்படின்னு இருக்கான். இங்கே இந்த காட்சி இங்க இப்படியே இருக்கட்டும். இங்க வந்து இனவான் அவன் வந்து தனக்கு புத்திர பேரு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் தவம் இருக்கான். இமயமலை சாரல்ல நான் வந்து எப்படியாவது தவம் பெற்று அம்பிகை எனக்கு குழந்தையாக வரணும் அப்படின்னு சொல்லி அவன் தவம் வைக்கிறான். வேண்டியாங்க எழுதலால் ஈண்டு தவம் முயலப்படும். நீங்க தவம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அந்த தவத்தினால என்னதான் நடக்காதுன்னு நினைக்க. வேண்டியாங்க எழுதலால் நீ என்ன நினைக்க அதை பெறலாம். எப்போ தவம் செஞ்சா பெறலாம். இப்ப நம்ம என்ன தவம் செய்யலாம், அவங்க இங்க கோயில்ல போய் அர்ச்சனை கொடுக்குறோம், கோயில்ல போய் வேண்டுதல் வச்சுக்கிறோம். எதுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறோம், நம்மளை திட்டுனவங்க ஏதாவது ஒண்ணு ஆகணும். இன்னும் சொல்லப்போன இந்த மாசாணியம்மன் கோயில் கோயம்புத்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, அங்க முகத்தில் அரைச்சு தேய்க்கிறாங்க கண்ணுங்களா, தன்னுடைய விரோதிகள்லாம் வந்து வம்பா போகணும். எப்பேற்பட்ட பரம் நமக்கு எப்படி உளறி கொடுத்துருக்கு, எப்படி உயிர் கொடுத்துருக்கு, எப்படி அங்க அவயவங்கள் கொடுத்துருக்கு. அதை கொண்டு நம்ம எதை பெற வேண்டும், நாம என்ன கேவலமா நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். கற்பனையே பண்ண முடியல. நம்மளுடைய மனோநிலை என்ன, நம்மளுடைய உடல்நிலை என்ன, நம்மளுடைய உணர்வு நிலை என்ன, நமக்கு ஒண்ணுமே புரியல குழந்தைங்களா. பெரிய மானுடம் கிடைச்சும் யார் மேலேயோ ஒரு வெறுப்பு வச்சுக்கிட்டு யாரையோ அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படிலாம் எனக்கு தோணுது. ஆனா மகாபாரதம் ராமாயணம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல ஒரு காட்சி, மகாபாரதம் சொல்லும் போது விரிவா சொல்லப்பட இப்ப நான் ஷார்ட்டா சொல்றேன். பீஷ்மாச்சாரியாருக்கு 2 தம்பிகள், 3 பேரும் அதுல ஒருத்தர் இறந்துட்டா 2 தம்பி. அந்த 2 தம்பிக்கும் பொண்ணும் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அவங்க வந்து நோக்காட்டு கொள்ளையா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீர தீர பராக்கிரமம் இல்லை. இப்ப இந்த ஊர் வந்து பெரிய பிரசித்தமா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பீஷ்மாச்சாரியார்னாலதான். அஸ்தினாபுரம் என்ற ஊர் பெருமைக்கும் வணக்கத்துக்குரியமா இருக்குது. பீஷ்மாச்சாரியார் கூடிய அவருடைய நிழல்ல இருக்கிறதுனால மீதி பெருமையெல்லாம் போயிட்டு. அப்போ அந்த அந்த அவங்க தம்பி 2 பேருக்கும் கல்யாணம் முடிக்கணும். காசிராஜனுக்கு 3 பெண் குழந்தை. அவன் திருமணம் நடத்தினான். இவனுக்கு அழைப்பே வைக்கல.
அஸ்தினாபுர மன்னனுக்கு அழைப்பு வைக்கல. நான் வந்து சிவமரம் வைக்கிறேன், நீ வான்னு அழைப்பு வைக்கல. நீ நேர எல்லாரும் கேக்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு அழைப்பு வைக்கல, ஏன் அழைப்பு வைக்கல தெரியல, நீ எவ்வளவு பெரிய வீரன், அது இதுன்னு சொல்லி எல்லாம் உசி போட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல, நீ எவ்வளவு பெரிய வீரன், அவன் உனக்கு அழைப்பு வைக்காம அவன் நடத்திட்டான் பாத்தியா, அப்போ உன் மரியாதை இவ்வளவுதானா? இவன் நேர போறான், அங்க சிவமர மண்டபத்துக்குள்ள நுழையிறான். 3 பெண்களையும் லவக்குன்னு பிடிச்சு தேர்ல வைக்காம கொண்டுட்டு வா. கொண்டு வரும்போதே கங்கை நதி ஓடுது, அங்க நிக்கிறான். அதுல ஒரு பெண்ணு சொல்லுது, நான் வந்து இந்த நான் இன்னொரு தேசத்து ராஜா விரும்புறேன், அதனால என்னை விட்டு. உடனே அங்கேயே இறக்கி விட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் அங்க இருந்து இங்க வரான். இங்க வந்தோடனே இவன் வந்து இன்னொருத்தன் ஜெயிச்சு கொண்டுட்டு போன பொண்ணை நான் கட்ட மாட்டாம நீ போன்ட்டான். இவன் அங்க இருந்து இங்க வரான். அவன் இந்த நாட்டியம்னு சொல்லிட்டான். நான் அதுக்கு பொறுப்பு இல்லம்மா, நீ போன்ட்டாங்க. இப்ப நீயே கட்டிக்கோ, நான் பிரம்மச்சரியா இருக்கேன். பிரம்மச்சரியா இருக்கவன் எதுக்கு இன்னொருத்தனுக்கு பொண்ணு கொண்டு வரான்? அந்த பொண்ணு கேட்கான். பிரம்மச்சரியா இருக்கவன் எதுக்கு என் பொண்ணை வந்து தூக்கிட்டு வரேன்? அவன் ரொம்ப திட்டுதான். இவனுடைய குருநாதர்கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கிறான், பரசுராமன்கிட்ட போய். பரசுராமனுக்கும் பீஷ்மருக்கும் சண்டை வருது. ஆனா அவரு வந்து இவளை கட்டிக்க மாட்டேன்ட்டான். இவ போய் நேர தவம் இருக்கிறான். முருகக் கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். இது முருகருடைய வரலாற்றோடு தொடர்புடைய. முருகக் கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். என்னமா வேணும்? இருந்த தவத்துக்கு அவர் ஒரு மாலை கொடுக்கிறார். உனக்கு என்ன வேணும்? நான் வந்து பீஷ்மரை பழிவாங்க. யார் காட்சி கொடுத்த பிறகு? முருகன் காட்சி கொடுத்து ஒரு மாலையும் அருளுகின்றான். எனக்கு போதும் ஐயா, மனித உடல் எடுத்து போதும், நான் லோலோன்னு அங்க அலைஞ்சேன், அந்த நாட்டு மன்னனை விரும்பினேன், அவனும் என்னை விரும்பினான். 2 பேரும் மன உணர்வில் அவ்வளவு ஒத்து போனோம். அப்புறம் இவன் தூக்கிட்டு போன உடனே அவன் ஏத்துக்க மாட்டேன்ட்டான். நான் எவ்வளவு அவன்கிட்ட கெஞ்சி நான் கூத்தாடினேன், நான் உன்னைதான் விரும்பினேன், நான் இன்னொருவனுக்கு வாழ்க்கப்பட மாட்டேன். இங்க இருந்து அங்க போனேன், அவன் விரும்பின பொண்ணை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த பீஷ்மரை பழி வாங்க வேண்டும், என் வாழ்க்கையை கெடுத்ததுக்கு இவனை பழி வாங்க வேண்டும். எப்படி கேக்குறாங்க? முருகக் கடவுள் முன் தோன்றிய போது அவன் கேக்குறான், முருகக் கடவுள் முன் தோன்றி இருக்கான், அவன்கிட்ட போய் நான் என்ன கேட்கணும்? நான் வந்து பீஷ்மரை பழி வாங்கணும். அவன் மாலையை கொடுத்து எந்த எந்த தேசத்து ராஜா கொண்டு கொடுத்தோ அந்த தேசத்து ராஜா மூலமாக நீ பழி வாங்கிட்டு போன. இதுக்குன்னு ஊரே அல்லோல கல்லோலப்பட்டுருச்சு. அம்பிகை வந்து முருக கடவுள்கிட்ட இருந்து மாலை வாங்கினான். ஒருத்தர் ஏன் வீட்டு முன்னால போடுறாரு, ஏன் வீட்டு முன்னால போடுறது? ஏன்னா அஸ்தினாபுரத்து அந்த பீஷ்மருக்கு பயந்து யாரை வீட்டுக்கு முன்னால போட்டியோ அவன் வந்து அவனை கொன்றுவான்னு. அவன் உன் வீட்டு முன்னால இந்த மாலை கிடக்கு, ஆனா அவன் திடீர்னு வந்து என்னை அடிச்சு போட்டாலும் போடுவான். நான் வரல. யாருமே விளையாட்டுக்கு வரல. கடைசி துருபத மன்னன் வீட்டுல கொண்டு அதை போட்டாங்க. போட்டுட்டு அவன் என்ன பண்றான்? சிவனை குறித்து தவம் இருக்கிறான். சிவன் வந்து காட்சி கொடுக்குறான். என்னம்மா வேணும்? இந்த இப்பிறவில இப்பவுமே நான் என் உடலை விட போறேன், அடுத்த பிறவி எனக்கு பீஷ்மரை கொல்லும் ஒரு பிறவியாக கொடுங்க. சிவன் இந்த பிறகு என்ன கேட்கணுங்க? முருகன் இந்த பிறகு என்ன கேட்கணுங்க? கேட்கலையா? கேட்கல ராஜா. என்ன கேட்கணும்னு கூட தெரியல பாருங்க. மணிவாசகர் அழகா சொன்னா பாருங்க. வேண்டத்தக்கதி நீ, அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டி நீ யாரு அருள் செய்த, நீ என்ன அருள் செய்தாலும் வேண்டி நீ யாரு அருள் செய்தாலும் யான் அதுவே அந்த அந்த அக்செப்டன்ஸ். நீ எனக்கு கொடுத்த பிச்சை இது, நான் அதை பெற்றுக்குவேன். வேண்டி நீ யாரு அருள் செய்தாலும் யானும் அதுவே வேண்டினல்ல. நான் அப்படித்தானே இருக்கணும். முருகன் வந்து காட்சி கொடுத்து அவன்கிட்ட ஒரு மாலையை வாங்கிட்டு, அப்ப மனித உயிர்களுடைய நிலைகள் வந்து எவ்வளவு இருக்கு. நான் அதனால கத்துவேன், குழந்தைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத எண்ணங்களை சுமக்காதீங்க. விதி வலிவு. முருகனே காட்சி கொடுத்தானாலும் நான் அதுக்கப்புறம் போய் சிவன்கிட்ட போய் வாங்கி, சிவனே காட்சி கொடுத்தாலும் என்ன கேட்கிறோம்? எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்கிறோம். அப்போ வேண்டத்தக்கது நீன்னு கேட்க தெரியல. முழுதும் தரும் அவன், அவனும் முழுதும் தரக்கூடியதா இருக்கும். ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தரல, நமக்கு முழுதும் தருவான். அவனை கேட்க தெரியலையே நமக்கு.
சரி, அதுக்கெல்லாம் வாழ்வியல் கோட்பாடாதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காட்சி கொடுத்து கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, இவ வந்து ஆஹ் இவன் வந்து தவம் இருக்கிறான். யாரு? இமவான் வந்து தவம் இருப்பான். மெய்த்தவம் இயற்றிய வெப்பன் காணிய இவன் தவம் வந்து முயலப்படும். தவத்துக்காக வேண்டி நான் அதை சொன்னேன். வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் ஈண்டு தவம் முயலப்படும். நீங்க என்ன தவம் செஞ்சு அது உனக்கு கிடைக்கும். அம்பிகை என்ன தவம் வேண்டுனா? இந்த லட்சணமா தான் அவன் வேண்டியிருக்கா. அப்புறம் நமக்கு அதான் கிடைக்கும். இப்ப நாம அத்தனை அழுக்கோடும் அத்தனை சிந்தனையோடும் போய் திருக்கோயிலுக்கு எதுக்கு போறோம்? நான் நினைச்சது நடக்கணும். நான் என்ன நினைச்சிட முடியும்? இந்த அழுக்கு உடல் கொண்டு இந்த இந்த புழு அழுக்கு மூடி இந்த இறைவன் எவ்வளவு கருணையாளன். உன் அழுக்கு வந்து வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு சரீரம் போட்டு மூடிட்டான் பாருங்க. உன் எண்ணம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை ஒரு மூடி போட்டு மூடிட்டான் பாருங்க. நம்ம இந்த ரோடு வழியா நடந்து போறவன் இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கு வெளியே எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளை யார் மதிப்பா? நல்ல கண்ணியமான மனதுக்குள்ள மாற்றான் மனைவிய திருடுற எண்ணம், மாற்றான் மனைவிய மாற்று நோக்குற எண்ணம் எல்லாம் இருந்ததுன்னா யார் நம்மளை மதிப்பா? தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே. இவ்வளவு புறந்தோல் போர்த்து எங்கும் புழுகளுக்கு மூடி புறந்தோல் போர்த்து வச்சுட்டோம் பார்த்தீங்களா? இந்த கண்ணைக்கு நம்ம என்ன செய்ய? இப்ப இனவான் வந்து மிக கருணையோடு அங்க தடம் இருக்கிறான். அப்போ அவன் அவன் காணும்படியான ஒரு இடத்துல வந்து பாருங்க, மெய்த்தவம் இயற்றிய வெப்பன் காணிய அத்தடம் மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேல் பைத்ததோர் குளவியின் படிவத்து உற்றனல் எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையால். எல்லா உயிரையும் ஈன்ற பின்னும் கண்ணியன மறை பேசும் குமரகுருவரன் சொன்னார். அனைத்துயிரும் ஈன்ற அவளை பின்னும் கண்ணியன மறை பேசக்கூடிய அவளை அவ வந்து எல்லாரும் இந்த அரசன் காணக்கூடிய இடத்துல, இமவான் காணக்கூடிய இடத்துல ஒரு தாமரை தடாகத்துல தாமரை மலர் மீது அவ படுத்துட்டான். நம்ம தாமரை அவளை தாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய தாமரை. பாத்தீங்களா குழந்தைங்களா? எல்லாம் குட்டி குட்டி தாமரையா நான் பார்த்திருக்கிறேன். இது பெரிய தாமரை. நம்ம தாமரையிலும் ஒருவேளை அம்பாள் வந்து இப்ப அரசாட்சி பண்ணி நம்மளை எல்லாம் அந்த உண்மனாதேவி அறந்து பரத்தோடு நம்மளை இணைய வைக்கிறது கண்டிங்க தாமரையில இருப்பா போல. நான் அதை பார்க்கும் போதெல்லாம் இந்த பாட்டை நினைக்கிறோம். நீங்க இன்னொரு கணம் பார்த்துக்கோங்க. மெய்த்தவம் இயற்றிய வெப்பன் காணிய அத்தட மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேல் பைத்ததோர் குளவியின் படிவத்துற்றனர். குளவி படிவம்னா சின்ன உருவம். அந்த சின்ன குழந்தைய அங்க வந்து இருக்கிறான். எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையும். இவதான் உலக உயிர்கள்லாம் ஈன்றுக்கிறா. அவனும் ஒரு குழந்தைய வந்து பிறந்து அங்க நிக்கிறான். அவன் உடனே கண்ணை திறந்து பாக்குறான். இதனால ஒரு சின்ன குழந்தை தாமரை தொடையத்துக்கு ஓடோடி போய் அப்படி எடுத்து அப்படியே கண்ணை கட்டி பிடிச்சு வச்சுக்கிட்டான். இப்படிதான் அவட்ட வந்து மனைவிட்ட வந்து நான் எனக்கு ஒரு பரிசு நமக்கு கிடைச்சிருக்கு. அம்பாள் வந்து நமக்கு திருமேனி தாங்கி வந்திருக்கிறா, ஓடி வா அப்படி சொல்லி ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவ கையில கொடுக்குறான். அப்படி ஆங்கு அவள் கண்டு வெப்பன் அடியனேன் பொருட்டால் அம்மை நீங்கினல் போலும் முக்கன் நிருமலன் தன்னை என்னா ஏங்கினால் தனது நோன்புக்கு இறங்கினால் இவைகள் ஈசன் ஓங்கு பேர் அருளை என்ன உவகையம் கடலுள் பட்டான். உவகை கடலுங்கக்கூடிய பெருங்கடலுக்குள்ள அவன் பட்டிருக்கான். ஏன்னா இங்க பாருமா, இறைவியே நமக்கு வந்து பறந்துக்கிறான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போதே அவனுக்கு ஆவி, நான் வந்து அம்பாலும் அன்னையுமாக வணங்க வேண்டியவன், அம்பாளை அவட்ட இருந்து பிரிச்சுட்டேன், நான் ஒரு கொடூரக்காரன் தான். அதை நினைச்சு வேற ரொம்ப வருத்தப்படலாம். அம்பாளை நான் தனியாக பிரித்தது, அவ எப்போது சேர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியரை நான் பிரிச்சுட்டேனே அப்படின்னு. எதுவுமே இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் இல்லைன்னா இது நடக்காது. நீங்க ஏன் அப்படியெல்லாம் கவலைப்படுறீங்கன்னு மனைவி மந்திரிமார்கள் எல்லாரும் அவனை ஆறுதல் தேர்தல் சொல்ல, ஆங்கு அவள் கண்டு வெப்பன் அடியனேன் பொருட்டால் அம்மை நீங்கினல் போலும் முக்கன் நிர்மலன் தன்னை. எனக்காண்டி அம்பாள் வந்து முக்கன் நிர்மலனை நீங்கி இங்க வந்திருக்கிறா. ஏங்கினன் தனது நோன்புக்கு இறங்கினாள் இவைகள் ஈசன் ஓங்கு பேரர். என் நோன்புக்கு இறங்கினேன்னு சொன்னது கூட தப்பு. நான் என்ன நோன்பு நோத்துற முடியும்? ஈசன் பேர் அருளால் அம்பிகையை அனுப்பி எனக்கு பிள்ளைய அனுப்பிச்சு சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன குழந்தை அவங்களுக்கு வந்துடுச்சு. திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும்?